ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை இன்றைக்கி ஒரு புது டாப்பிக்கில் பார்க்குறேன். அதுதான் டென்ஸ். இன்னும் பயமாக இருக்கும், அப்படி தானே? பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கா. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் இன்றைக்கி நான் ஒரு வெறும் 2 நிமிஷத்தில் டென்சஸ் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முடியும் அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வெல்கம் டு வேதாந்த். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். நான் ஐ ஸ்லீப் அப்படிங்கிற வார்த்தையை பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் மார்க் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டென்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு டைம் தான். அதாவது ஒரு விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கிலீஷில் 3 காலமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு ஒரு 3 காலமாக இருக்குது. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிந்தது. இப்போ நேற்று நம்ம ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டது அப்படின்னு நினச்சிக்கலாம், ஈட். ஓகேவா? இதுவே பாஸ்ட் டென்ஸில் ஈட் அப்படின்னா ஏற்கனவே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐ ஆட் ஏ ஆப்பிள். ஐ ஆட் ஏ ஆப்பிள் அப்படின்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலம், நடந்து முடிந்த காலத்தை தான் பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்துட்டு இருக்கிறது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு டீச்சிங் நடத்திட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஐ ஈட் ஏ ஆப்பிள் அப்படி சொல்லலாம். அப்படின்னா என்னது, நான் இப்போ தான் ஆப்பிள்ஸ் இப்போலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சொல்லலாம். இதுவே ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம், அதாவது நாளைக்கு நடக்க போகிற காலத்தை பற்றி சொல்கிறது தான் என்னது ஃப்யூச்சர் டென்ஸ். அதை எப்படி சொல்லணும், ஐ வில் ஈட் ஏ ஆப்பிள். ஐ வில் ஈட் ஏ ஆப்பிள். அதாவது ஈட்க்கு முன்னாடி வில்லுங்கிற வேர்டை நம்ம சேர்க்கணும். இதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு வச்சுருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸில் என்னது ஈட், பாஸ்ட் டென்ஸில் ஆட் ஏஜிஇ அப்படின்னு இருக்கும். ஃப்யூச்சர் டென்ஸில் வில் ஈட்னு வந்திருக்கும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில் என்னது, பாஸ்ட் டென்ஸில் என்னது, ஃப்யூச்சர் டென்ஸில் என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ see you next class. வேதாந்து, பாய் பாய். நம்ம வேதாந்து தமிழ் சேனலை எம்எஸ் டியூஷன் ஆன்லைன் சென்டரை நீங்கள் அக்செப்ட் பண்ணி நல்லா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.